தேட்டர் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பட ரிவ்யூ என்னன்னு பார்த்தோம்னா மாயக்கூத்து. மாயக்கூத்து இந்த படத்துல என்ன ஸ்பெஷல்னா, வெரி லோ பட்ஜெட்ல இப்படி ஒரு படைப்பை பண்ண முடியுமா அப்படிங்கிறத இந்த படத்து மூலியமா ரொம்ப அருமையாகவே பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, சாய் தீனா, டெல்லி கணேஷ், ஐஸ்வர்யா, காயத்ரி, அஞ்சனா அண்ட் நாகராஜ் கண்ணன். கேஸ்ட் அண்ட் க்ரூ ரொம்ப அருமையாவே இந்த படத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, ராகவேந்திரா அப்படிங்கிறவர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட கதை அப்படி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 3 ஸ்டோரி. அதாவது சாய் தீனா அவர் 49 கொலைகள் பண்ணிட்டாரு. 50ஆவதா ஒரு கொலை பண்ணணும். அதுக்கு அவர் மனசு ஏதோ ஒரு விதத்துல தடுக்குது. அந்த கொலை நடந்துச்சா நடக்கலையா, 50ஆவது கொலை பண்ணாரா பண்ணலையா, இது ஒரு கதை. ரெண்டாவது என்ன கதைன்னு பார்த்தோம்னா, செல்விங்கிற கேரக்டர்ல ஒரு ஹீரோயின். அவங்க வீட்டு வேலைக்கு போறாங்க. வீட்டு வேலைக்கு போன இடத்துல ஒரு 2000 ரூபாய் காணாம போயிருது. ஓனர் அம்மா அவங்க மேல சந்தேகப்படுறாங்க. ஆனா அந்த வீட்டு வேலைக்கு போன அந்த ஹீரோயின் இருக்கட்டும், அவங்க பர்ஸ்ல அவங்களோட பணம் ஒரு 2000 ரூபாய் இருக்கும். இப்ப ஓனர் அந்த இதை பார்த்தாங்கன்னா சந்தேகப்படத்தான் செய்வாங்க. இது ரெண்டாவது கதை. மூணாவது கதை, கஷ்டப்படுற குடும்பத்துல இருக்கிற ஒரு பொண்ணு டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறான். அவங்க அப்பா இல்ல நம்மளால முடியாது அப்படின்னு படிப்பை மாத்த பாக்குறாரு. அந்நேரம் இந்த பூச்சி மருந்து பாட்டல் அது வேற இருக்கு வீட்டுல. இப்ப அந்த பொண்ணு டாக்டருக்கு படிக்க போதா இல்ல பூச்சி மருந்து குடிச்சிருச்சா, இது ஒரு கதை. இந்த 3 கதையுமே இப்ப சொன்ன மாதிரியும் கிடையாது. இது எல்லாமே அப்படியே தலைகீழா மாத்துற மாதிரி ரொம்ப அருமையா, ரொம்ப வித்தியாசமான கதைக்களத்தை இதுவரைக்கும் யாரும் பார்க்காத ஒரு கதைன்னு கூட சொல்லலாம். டைரக்டர் ரொம்ப அருமையா பண்ணியிருக்காரு. அப்படி என்ன வித்தியாசமா பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாக்குறீங்களா? கண்டிப்பா அந்த படத்தோட பாருங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று கிடைக்கும். இது வரைக்கும் எடுக்காத கதைன்னே சொல்லலாம். அப்புறம் இந்த படத்தோட மியூசிக் பத்தி கண்டிப்பா சொல்லணும். ரொம்ப மைல்டா, இந்த பட்ஜெட்ல இப்படி ஒரு மியூசிக்கா, கரெக்டான மியூசிக் தான் அப்படிங்கிற மாதிரியும் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு மாதிரி சூப்பரா டிராவல் ஆயிருக்கு. படத்தை ஒரு முறை பாருங்க. மாயக்கூத்து உண்மையிலேயே ஒரு மாயமான கூத்து அப்படின்னு தான் சொல்லலாம். படத்தை கண்டிப்பா ஒரு முறை பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கு. நன்றி, வணக்கம்.